ரமதான் என்கின்ற அந்த மாதத்தில் நோன்பு நோற்று அந்த மாதத்தை இறைவனுடைய உதவியோடு பூரணப்படுத்தி அதற்கு பின்னால் வந்த ஷவ்வாலுடைய முதலாம் தினம் அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நமக்கு சொல்லி தந்தான். இந்த உலகத்தில் நீங்கள் கொண்டாடுகிற 2 நாட்கள் ஜாஹிலியா காலத்தில் இருக்கிற நாட்களை விட மிகச் சிறந்த 2 நாட்களை உங்களுக்கு தருகிறேன் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா ஈதுல் ஃபித்ரையும் ஈதுல் அத்ஹாவையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அந்த தோழர்களுக்கும் கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாளை நாம் சந்தித்து அதில் நம் சந்தோஷங்களை பரிமாறி அதற்கு பின்னால் நம் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பொதுவாக ரமதானுடைய ஆரம்பத்தில் ஒரு நினைவூட்டல் இருக்கிறது. என்னவென்றால், நீங்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்குள் வந்து விட்டீர்கள், இறைவனின் பக்கம் நெருங்கி விட்டீர்கள், எனவே இது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற நினைவூட்டல் ரமதானில் ஆரம்பத்திலிருந்து முடியும் வரைக்கும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு பின்னால் நடைபெறுகிற முதலாவது மிம்பர் மேடையில் இன்னொரு நினைவூட்டல் செய்யப்படும். ரமதானிற்கு வந்தவர்களை காணவில்லை, நீங்கள் மீண்டும் பள்ளிவாசலுக்கு வாருங்கள், அதை விட்டு விடாதீர்கள் என்கின்ற ஒரு உபதேசம், ஒரு நினைவூட்டல் உங்களுக்கு தரப்படும். இது நாம் சந்திக்கிற எல்லா ரமதானிலும் நாம் எல்லோரும் பார்த்த செய்திதான், புதிது கிடையாது. நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லி காட்டுவதற்கு அது புதிது கிடையாது. நாம் சந்தித்த எல்லா ரமதானிலும் ஆரம்பத்தில் அப்படி ஒரு நினைவூட்டல், அதற்கு பின்னால் ரமதான் முடிகிற நேரத்தில் இப்படி ஒரு எச்சரிக்கை, நீங்கள் எல்லாம் பள்ளிவாசலை விட்டு சென்று விட்டீர்களே அப்படி என்கிற செய்தி. முகநூலில் ஒரு காணொளி பார்க்க கிடைத்தது. இந்த பள்ளிவாசலால் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டதை நினைத்து நீங்களும் பார்த்திருப்பீர்கள். காணவில்லை அப்படி என்று ஒரு காணொளி நமக்கு மத்தியில் பகிரப்பட்டது. யாரை காணவில்லை அப்படி என்றால், ரமதானில் ஆரம்பத்தில் பள்ளிவாசலுக்கு வந்தவர்களை காணவில்லை அப்படி என்று ஆரம்பத்தில் கண்டு பூரிப்படைந்த மனம் இப்பொழுது காணவில்லை அப்படி என்று மக்களை தேடுகிற நிலைமைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்கிற செய்தியை அந்த காணொளி சூசகமாக என்ன செய்து நமக்கு சொல்லி தந்தது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கண்டவர்கள் தற்பொழுது காணவில்லை, ஆனால் ஊரில் தான் இருக்கிறார்கள். வெளியில் காண்கிறோம், சந்திக்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் ரமதானில் பள்ளிவாசலில் பார்த்தவர்களை காணவில்லை அப்படி என்கிற ஒரு ஏக்கம்தான், வேற எந்த ஒரு குறை கூறுதலும் கிடையாது என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரமதானுடைய நாட்களை கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்கள். அந்த 30 நாட்கள், குறிப்பாக அந்த கடைசி 10 நாட்களை கொஞ்சம் நினைவூட்டி பாருங்கள். இரவின் பிற்பகுதியில் பள்ளிவாசல் முழுக்க மனிதர்கள் நின்று தொழுதார்கள். இரவின் பிற்பகுதியில் இறைவனுக்காக நின்று தொழுதவர்கள் சுபக நேர தொழுகை இப்பொழுது தவற விடுகிறார்கள். இரவின் பிற்பகுதியில் பள்ளிவாசல் நிரம்ப குடும்பத்தோடு தன் குழந்தைகளை எல்லாம் அழைத்து வந்து குழந்தைகள் பக்கத்தில் சஃபில் உறங்க தந்தை நின்று தொழுதிருப்பார், குழந்தைகள் பக்கத்தில் உறங்க தாய் சஃபில் நின்று தொழுதிருப்பார். அதற்கு பின்னால் மார்க்க சொற்பொழிவுகள் கேட்டிருப்பார்கள். ஆனால் இன்றைய நிலைமை, சுபக தொழுகைக்கு அந்த நபரை காணவில்லை என்கிற கவலை வேற எந்த ஒன்றும் கிடையாது. ரமலானில் நிறைய குர்ஆன் ஓதியிருப்பார், நிறைய தர்மம் செய்திருப்பார், ஒரு பாவத்தை கூட செய்வதற்கு நினைத்திருக்க மாட்டார். ஐயோ ரமதானுடைய காலமே என்கிற எண்ணத்தில் தான் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்திருக்கும். இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு மனிதன் ஏன் இந்த 30 நாட்களுக்கு பின்னால் மாறினான் அப்படி என்கிற ஒரு கேள்வி நம்மிடத்தில் எப்பொழுதும் இருக்கிறது. அது எக்காலமும் இருக்க போவது. அது மாறுவதாய் அப்படி என்று பார்த்தால், நமக்கு புத்தி தெரிந்த காலத்திலிருந்து அது மாறுவது கிடையாது. இந்த பல்லவி எப்பொழுதும் மீண்டும் மீண்டும் நம் சமூகத்தில் இந்த மன வருத்தமும் இந்த காணவில்லை என்கிற எண்ணமும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இதற்கு தீர்வு என்ன அப்படி என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. அதை பின்னால் பேசுகிறேன். அதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரா அன்-நஹ்லுடைய 92வது வசனம் ஒன்று சொல்லுகிறான். என்ன வசனம் அப்படி என்றால், வலா தகூனு கல்லதி நகதத் கஸ்லஹா, ஒரு பெண்ணை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். மதிகட்ட புத்தி இல்லாத இந்த பெண்ணை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அந்த பெண் எப்படிப்பட்ட பெண் தெரியுமா? நகதத் கஸ்லஹா மின் பஅதி குவத்தின் அன்காதா, அவள் பாய் நெய்கிற ஒரு பெண், நூலை நூட்கிற ஒரு பெண். அவள் அந்த நூலை நூற்று நன்றாக முறுக்கேறிய நூலாக அதை மாற்றியதன் பின்னால் தன் கைகளால் அதை அவளே துண்டித்து விடுகிறாள். இப்படிப்பட்ட பெண்ணை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். வசனத்தை கேளுங்கள். நூல் நூட்கிற பெண்ணை போன்று ஆகிவிடாதீர்கள். அந்த பெண் நூலை நூற்று நன்றாக முறுக்கேறிய பலமான நூலாக அவள் மாற்றி விடுகிறாள். மாற்றியதன் பின்னால் தான் நூற்ற அந்த நூலை பலமாக உருவாக்கிய, தன் கையால் உருவாக்கிய அந்த நூலை அவளாக துண்டித்து விடுகிறாளே, இப்படிப்பட்ட பெண்ணை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அப்படி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஒரு உதாரணம் சொல்லுகிறான். இந்த பெண்ணை போல ஆகிவிடாதீர்கள் அப்படி என்கிறான். அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா இன்னொரு வசனம் சொல்லுகிறான், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ், அல்லாஹ்வை மறந்தவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான். இந்த 2 வசனங்களையும் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
முதலாவது வசனம், நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ரமதானில் ஈமானை முறுக்கேற்றினீர்கள், நூற்றீர்கள். அந்த நூற்றதை போன்றுதான் உள்ளத்தில் ஈமானை இறையச்சத்தை நீங்கள் நன்றாக முறுக்கேற்றினீர்கள். தொழுகை என்றவுடன் அவசரமாக பள்ளிவாசலுக்கு வந்தீர்கள். ரமலான் உங்களை எப்படி பண்படுத்தியது. ஆனால் ரமலான் முடிந்து முதலாவது ஷவ்வாலுடைய நாளில் உங்கள் கைகளால் நீங்கள் ஏற்றிய அந்த நூலை அறுத்து விட்டீர்கள். இறையச்சம் என்கிற அந்த நூலை அறுத்து விட்டீர்கள். பள்ளிவாசலுடனால மிக பலமான தொடர்பை நீங்கள் ரமதானில் ஏற்படுத்தினீர்கள். ரமதான் முடிந்ததன் பின்னால் அந்த தொடர்பை உங்கள் கைகளால் நீங்கள் அறுத்து விட்டீர்கள். இதுதான் உதாரணம். அந்த பெண்ணை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அசத்தியத்தை அல்லாஹு தஆலா அதில் உதாரணம் சொல்கிறான். சத்தியம் அசத்தியம் பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிற நேரத்தில் சொல்கிறான், நாம் ஒரு சிறிய உதாரணம் எடுத்தோமே என்றால், இந்த உலகத்தில் இந்த ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் இப்படி என்ன செய்கிறோம், மிக பலமாக இறையச்சத்தை நம் உள்ளத்தில் உருவாக்கிவிட்டு மிக அவசரமாக அதை அறுத்து விடுகிறோம். இப்படிப்பட்ட மதிகட்ட புத்தி இல்லாத மனிதர்களை போன்று ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அடுத்த ஒரு செய்தி அல்லாஹு தஆலா, வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ், அல்லாஹ்வை மறந்தவர்கள் போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம் அப்படி என்கிறான். ரமதானில் இறை நினைவு இருந்தது உள்ளத்தில், அல்லாஹ் பற்றி நினைவு அதிகம் ரமதானில் உங்களுக்கு வந்தது. ஆனால் இப்பொழுது ரமதான் முடிந்ததன் பின்னால் இறைவனை மறந்தவர்கள் போல் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ரமதானில் எந்த ரப்பை வணங்கினீர்களோ அதே ரப்பு தான் இன்றும் என்ன செய்ய போகிறான், வணங்கப்பட போகிறான். வேறு யாரும் கிடையாது. ரமதானுக்கு பின்னால் புதிதாக ஒரு ரப்பை நீங்கள் வணங்கப் போவது கிடையாது. அந்த 30 நாளும் எப்படி விழுந்து விழுந்து இறைவனிடத்தில் மன்றாடி கேட்டீர்களோ அதே ரப்பை தான் ரமதானுக்கு முன்னாலும் நீங்கள் மரணிக்கும் வரைக்கும் வணங்க போகிறீர்கள். எனவே ரமதானில் அந்த ரப்போடு வந்த பிணைப்பும் அந்த ரப்போடு வந்த உங்களுக்கான தொடர்பும் ஏன் ரமதானுக்கு பின்னால் அறுந்து போனது அப்படி என்கிற ஒரு மிக பெரும் கேள்வி உங்க எல்லோருடைய உள்ளத்திலும் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். பள்ளிவாசலுக்கு வருகின்றவர்களும் தான், பள்ளிவாசலை விட்டு துண்டிக்கப்பட்டவர்களும் தான். பள்ளிவாசலுக்கு வருகிறவர்கள் நினைத்து விடக்கூடாது நாம் நன்றாகத்தான் இருக்கிறோம் அப்படி என்கிற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில செய்திகள் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துவேன். இறைவனுடனான தொடர்பை ஏன் பலப்படுத்த மறந்தோம், ரமதானில் இருந்த அந்த உணர்வு ஏன் நம்மை விட்டும் தூரமானது, ஏன் இறைவனை விட்டும் துண்டிக்கப்பட்டவர்கள் போல் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்கிறான், ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும், நீங்கள் இறைவனை மறந்தவர்கள் போன்று இந்த உலகத்தில் வாழ்ந்தால், இறைவனை மறந்தவர்கள் போன்று இந்த உலகத்தில் வாழ்ந்தால் இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய மிக பெரும் தண்டனை என்ன தெரியுமா, ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும், அவரை பற்றி அல்லாஹு தஆலா அவருக்கே மறக்க வைத்து விடுவான், தன்னை பற்றி சிந்திக்க மாட்டான். இதான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனை. இறைவனை மறந்தது போன்று இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தால் உங்களை பற்றி நினைப்பதற்கு இறைவன் உங்களுக்கு வாய்ப்பளிக்க மாட்டான். உங்களை மறந்து நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வீர்கள். உலாஇக ஹுமுல் ஃபாசிகூன், இந்த உலகத்தில் கெட்டவர்கள் ஃபாசிக்குகள் அவர்கள் தான் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் அந்த வசனத்தை முடிப்பதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, முதல் ஒரு செய்தியாக உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கட்டமைத்த, நீங்கள் வாழ்ந்த அந்த 30 நாள் வாழ்க்கை, நீங்கள் வாழ்ந்த இரவின் பிந்தி அந்த 10 நாட்களின் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, எது உங்களிடத்தில் தொடர்ச்சியாக இருக்கிறது, எந்த அமலில் நீங்கள் நிலையாக நிற்கிறீர்கள் அப்படி என்கிற ஒரு சுய பரிசோதனை ஒவ்வொரு அடியாரும் ரமதானுக்கு பின்னால் செய்ய வேண்டும். ஏனென்றால் ரமதானுடைய மாதம் வெறுமனே வந்து கழிந்து விட்டு செல்வதற்காக வந்த மாதம் கிடையாது. அது இறையச்சத்துக்கான மாதம். ஒரு அடியானை இறையச்சம் உள்ளவனாக மாற்றுகிற மாதம் அப்படி என்கிற செய்தியை அடியார்கள் மிக தெளிவாக என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ரமதானுடைய நோக்கமும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் அதைத்தான் பேசுகிறான், லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் உள்ளவர்களாக நீங்கள் ஆகிவிடுவதற்காக வேண்டி அப்படி என்று. அது மிக பிரதானமான ஒரு பகுதி. அந்த வசனத்தை திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டிருப்பீர்கள் நிறைய தடவைகள். இறையச்சம் உள்ளவர்களாக ஆகிவிடுவதற்காக வேண்டி நோன்பு கடமையாக்கப்பட்டது அப்படின்னு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். நீங்கள் அல் குர்ஆனை எடுத்து அல்லாஹு தஆலா சுவர்க்கம் யாருக்கு இருக்கிறது அப்படி என்கிற பேசுற வசனங்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா இறையச்சம் உள்ளவர்களை தான் சொல்லுவான். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, நிச்சயமாக இறையச்சம் உள்ளவர்களுக்கு வெற்றி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பேசுகிறான். மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு அல்லாஹு தஆலா வாக்களித்த சொர்க்கம் எப்படி தெரியுமா அப்படி என்று அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை வர்ணிக்கிற நேரத்தில் ஆரம்பிக்கிறான். அல்லாஹு தஆலா இப்படி அல் குர்ஆனில் நிறைய இடங்களில் சுவர்க்கம் யாருக்கு இருக்கிறது, அதன் கீழால் நீர் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதில் இப்படிப்பட்ட இன்பங்கள் இருக்கிறது யாருக்கு அப்படின்னு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பேசுகிற நேரத்தில் இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் அந்த சுவனம் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பேசுவதை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நேசர்கள் பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பேசுகிற நேரத்தில் அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்கள், லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு பயம் கிடையாது, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். இறை நேசர்களுக்கு கவலையோ பயமோ கிடையாது.
அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா வரைவிலக்கணப்படுத்துகிற நேரத்தில் அல்லதீன ஆமனு வகானு யத்தகுன், அவர்கள் ஈமான் கொண்டு இறையச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த ரமதானின் நோக்கம் இந்த 30 நாளுடைய உங்களிடத்தில் வரக்கூடிய மிக பிரதானமான ஒரு பிரதிபலன், அந்த ரமதான் உங்களுக்கு தந்திருக்க வேண்டியது உங்கள் உள்ளத்தில் இறைவன் பற்றிய பயமும் இறைவன் பற்றிய அச்சமும் இருக்கிறதா அப்படி என்று பாருங்கள். இறையச்சம் இந்த ரமதான் தந்திருந்தால் ஷவ்வாலுடைய முதல் புறையில் பள்ளிவாசலில் மனிதர்கள் காணாமல் போயிருக்க மாட்டார்கள். இந்த ரமதான் இறையச்சத்தை அந்த உள்ளத்திற்கு ஊட்டி பண்படுத்தி பழக்கப்படுத்தி இருந்தால் இந்த ரமதானுக்கு பின்னால் தொழுகையை விட்ட மனிதர்களாக ஆகிவிட மாட்டார்கள். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, எனவே இந்த ரமதான் வளமையான ஒரு சடங்கான ஒரு சம்பிரதாயமான ரமதானாக கழிந்திருக்குமே ஒழிய இறையச்சத்திற்குரிய ரமதானாக கழிந்திருக்காது. அந்த ரமதான் உங்கள் உள்ளத்தில் இறையச்சத்தை தந்திருந்தால் அந்த வாழ்க்கை உங்களுக்கு இந்த ரமதானுக்கு பின்னாலும் தொடரக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கும் அப்படி என்கிற செய்தியும் நாம் காணவில்லை என்று தேடுகிற நிலைமை நமக்கு வந்திருக்காது அப்படி என்கிற செய்தியை அன்பின் இஸ்லாமிய உறவுகள் மிக தெளிவாக என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த செய்தியில் கடைசியாக இந்த முதல் பகுதியில் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். இறையச்சம் என்றால் என்ன அப்படி என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. இறையச்சம் என்றால் அல்லாஹ்வை பற்றிய பயம், இறைவனை பயந்து வாழுதல் அப்படி என்று ஒரு செய்தி சொல்லுவோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவருக்கும் இடத்தில் ஒரு உரையாடல் நடக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தக்வா என்றால் என்ன அப்படி என்று கேட்கிறார்கள். இறையச்சம் என்றால் என்ன, அல்லாஹ்வை பயந்து நடத்தல் என்றால் என்ன அப்படி என்று கேட்ட நேரத்தில் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் வாழ்க்கையில் உமரே, உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதாவது நீங்கள் பிரயாணம் செய்கிற நேரத்தில் கல்லுகள் முட்கள் எல்லாம் நிறைந்த பாதைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அப்படி என்று கேட்கிறார்கள். உங்கள் பிரயாணத்தில் எப்பொழுதாவது ஒரு பாதை அதில் கற்கள் முட்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு பாதையை பார்த்திருக்கிறீர்களா? உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம் உபையே, அப்படி ஒரு பாதையை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி அந்த பாதையை கடந்து செல்கிற தருணம் எனக்கு ஏற்பட்டு இருக்கிறது அப்படி என்கிறார். அப்ப உபய் பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள், அந்த பாதையை கடப்பதற்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தஷம்மர்து வஹதிர்து. தஷம்மர்து அப்படி என்றால் தம் கீழாடை கிழிந்து விடாமல், அதில் ஏதும் பாதிப்பு ஏற்பட்டு விடாமல் அதை கொஞ்சம் நான் உயர்த்தி கொண்டேன். கற்கள் முட்கள் நிறைந்த பாதையை கடக்க போகிறேன், என் ஆடை அந்த முள்ளில் பட்டு கிழிந்து விடாமல், ஏதும் அதற்கு பாதிப்பு ஏற்பட்டு விடாமல் அந்த ஆடையை கொஞ்சம் உயர்த்தினேன். வஹதிர்து, எச்சரிக்கையாக கடந்தேன். என் காலில் அந்த கல் குத்துப்பட்டு விடுமோ அல்லது அந்த முள் குத்தி விடுமோ அப்படி என்கிற ஒரு பயத்தில் எச்சரிக்கையாக அந்த பாதையை கடந்து சென்றேன் அப்படின்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற நேரத்தில் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபதாக்க தக்வா யா உமர், உமரே, இதான் இறையச்சம் என்றார்கள். இறையச்சத்தை விளங்கப்படுத்தினார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் அப்படி நகர்வதுதான் இறையச்சம். பாவங்களால் மிக பெரும் அநியாயங்களால் இந்த உலகம் மூழ்கி கிடக்கும். எனவே இந்த உலகத்தை நீங்கள் கடக்கிற நேரத்தில், இந்த உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் எப்படி உங்கள் ஆடை கிழிந்து விடாமல் நீங்கள் மிக கவனமாக காலை எச்சரிக்கையாக எடுத்து வைத்து நகர்ந்தீர்களோ, அதே போன்று இந்த உலகத்தில் பாவங்கள் நிறைந்திருக்கிற நேரத்தில் மிக எச்சரிக்கையாக நீங்கள் கடந்து செல்வதுதான் நீங்கள் இறையச்சத்தை புரிந்து கொள்வது அப்படி என்கிற செய்தியை சொன்னார்கள். எனவே அல்லாஹு தாலா தடுத்தவைகளை முழுமையாக இந்த உலகத்தில் தவிர்ந்து வாழ்தல் இறையச்சம். அல்லாஹு தாலா ஏவியவற்றை முடியுமான அளவு எடுத்து நடப்பது இறையச்சம். இதான் இறையச்சம், வேற எந்த ஒன்றும் கிடையாது. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிற வரைவிலக்கணம், நிறைய அறிஞர்கள் இந்த வரைவிலக்கணத்தை மிகச் சரியான ஒரு வரைவிலக்கணமாக ஏற்றுக்கொண்டார்கள். இறையச்சம் என்பது தவிர்ந்து வாழச் சொன்னதை முற்றாக வாழ்க்கையில் தவிர்ந்து வாழ்வது, இறைவன் ஏவியதை வாழ்நாளில் முடியுமான அளவு எடுத்து நடப்பது இறையச்சம். எனவே இந்த ரமதான் உங்களை வாழ்க்கையில் இறைவனுடைய கட்டளைகளை முடியுமாக எடுத்து நடப்பதற்கு பழக்கியிருந்தால் இறையச்சம் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். மிக பெரும் பாவங்களையும் சிறிய பாவங்களையும் உங்கள் வாழ்க்கையில் தவிர்ந்து நடப்பதற்கு இந்த ரமதான் உங்களை பழக்கப்படுத்தி இருந்தால் உங்கள் உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறது என்கிற செய்தியை அன்பின் இஸ்லாமிய உறவுகள் மிக தெளிவாக என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னொரு செய்தி, நீங்கள் இந்த ரமதானுக்கு பின்னால் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, நிறைய மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு சுபுகா, ஒரு விதமான சந்தேக எண்ணம், அல்லது அவர் ஒரு எண்ணத்தில் ஒரு குழப்பத்தில் இருப்பார். அப்படி என்றால் நான் நல்லவனாக வாழ்கிறேன் அப்படி என்கிற எண்ணம் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. நீங்கள் யாரை பிடித்து கேட்டு பாருங்கள், நான் நல்லவன் அப்படி என்றுதான் சொல்லுவார், நான் கெட்டவன் என்று சொல்ல மாட்டார். எப்பொழுது கெட்டவன் என்று சொல்லுவாரா, தனது கோபம் முத்துகிற நேரத்தில் நான் கெட்டவன் அப்படி என்பார். மனிதனுடைய இயல்பு அது. தன் கோபம் முற்றி கோபம் தலை கழிக்கிற நேரத்தில் தான் கெட்டவன் அப்படி என்பார், நான் கொலைகாரன் அப்படி என்பார், நான் மிக பெரும் கெட்டவன் அப்படி என்பார். அவர் கோபம் முத்துகிற நேரத்தில் பேசுவார். ஆனால் சாதாரணமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் மனிதர்களை பாருங்கள், எந்த மனிதனும் நான் கெட்டவன் என்று ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான், ஒற்றுக்கொள்ள மாட்டான். தன் உள்ளம் நல்ல உள்ளம். நாங்கள் என்றால் மனிதர்களுக்கு நலவுதான் நினைப்போம், நாங்கள் எல்லாம் இப்படித்தான் வாழ்கிறோம். பேசுகிற நேரத்தில் அவரை போன்ற இறையச்சம் உள்ள ஒரு மனிதனை உலகத்தில் பார்த்து விட முடியாது என்கிற அடிப்படையில் என்ன செய்வார், பேசுவார்.
அப்படித்தான் வார்த்தைகள் இருக்கும். தான் உள்ளத்திலும் அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, நாங்கள் ஒரு மிக பெரும் இறையச்சவாதி, நாம் அல்லாவிற்கு பயந்து நடக்கக்கூடியவர், என் உள்ளம் நன்றாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வைத்துக் கொள்வார். ஒரு செய்தி சொல்லுகிறேன் பாருங்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் தொழுகையில் குறைபாடு இருக்கும். ஜும்ஆவுடைய தினத்தில் கூட ஜும்ஆ தொழுகையில் கூட குறைபாடு இருக்கும். நான் நினைப்பது போன்று கிடையாது. உள்ளம் நன்றாக இருக்கிறதா, உள்ளம் மிகச் சீராக இருக்கிறதா என்று எப்படி அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் தெரியுமா? சில நேரம் நீங்கள் தவற விடுகிற ஒரு ஃபர்து உங்கள் உள்ளத்தை என்ன செய்து விடும்? ஒட்டுமொத்தமாக அழித்து விடும். ஒரு ஃபர்தை நீங்கள் தொடர்ச்சியாக தவற விடுகிற நேரத்தில் உங்கள் உள்ளம் மிக பாலடைந்த உள்ளமாக, மிக மோசமான ஒரு உள்ளமாக மாறிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தரக்கல் ஜும்அத ஸலாஸ மர்ராத். புரிந்து கொள்ளுங்கள், உள்ளத்தை நீங்கள் மிகச் சரியாக இருக்கிறது என்பதற்கு அடையாளப்படுத்திக் கொள்கிற, உள்ளம் நன்றாகத்தான் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்துக் கொள்கிற செய்திகளை சொல்கிறேன். மன் தரக்கல் ஜும்அத ஸலாஸ மர்ராத்தின், 3 தடவைகள் யார் ஜும்ஆவை தவற விட்டு விடுகிறாரோ தகாவுடன், பொடுபோக்காக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக என்கிற ஒரு செய்தி இந்த இடத்தில் சொல்லவில்லை. 3 ஜும்ஆக்கள், வாழ்நாளில் 3 ஜும்ஆக்கள் பொடுபோக்காக தவறப்படுகிறதோ தபா அல்லாஹு அலா கல்பிஹி, அல்லாஹு தஆலா அவர் உள்ளத்தில் முத்திரையிட்டு விடுகிறான் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 3 ஜும்ஆக்கள் அல்லாஹு தஆலா உங்கள் மீது கடமையாக்கிய அந்த ஃபர்தை நீங்கள் வாழ்க்கையில் 3 தடவைகள் பொடுபோக்காக விட்டு விட்டீர்கள் அப்படி என்றால் தபா அல்லாஹு அலா கல்பிஹி, அவர் உள்ளத்தில் அல்லாஹு தஆலா முத்திரையிட்டு விடுகிறான். அந்த உள்ளம் முத்திரையிடப்படுகிறது. அந்த உள்ளம் இனி நல்லதை கேட்க மாட்டாது. அந்த உள்ளத்திற்கு இறையச்சம் பயனளிக்க மாட்டாது அப்படி என்கிற செய்தி அன்பின் இஸ்லாமிய உறவுகள் மிக தெளிவாக என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் தவற விடுகின்ற ஒரு ஃபர்து நம் வாழ்க்கையில் நம் உள்ளத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு செய்தியாக என்ன செய்கிறது இருக்கிறது. உங்கள் உள்ளத்தில் ஒரு நாளும் ஒரு நல்லெண்ணம் நீங்கள் வைத்து விடவே கூடாது. மனிதர்களுக்கு நல்லெண்ணம் வைக்க வேண்டும், மனிதர்கள் விடயத்தில் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். மனிதன் வைக்கக்கூடாத நல்லெண்ணம் என்ன தெரியுமா? என் உள்ளம் நல்லம் அப்படி என்கிற நல்லெண்ணம் ஒரு நாளும் வைத்து விடாதீர்கள். அது மிக பெரும் ஆபத்திற்கு உங்களை இட்டு செல்லும். இவர் 5 நேரம் தொழுகையில் ஈடுபட்டிருப்பார். இவருடைய உள்ளத்தில் நினைப்பு, நான் மிக பெரும் சுவர்க்கவாதி என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார். 5 நேர தொழுகை வாழ்க்கையில் இருக்கும். தொழுவார், முன்சஃபில் நின்று தொழுவார். அந்த 5 நேர தொழுகையுடன் மற்றவர்களை எப்படி பார்ப்பார் என்றால், மற்றவர்கள் எல்லோரும் நரகவாதிகள், நான் சுவர்க்கத்திற்கு உடனடியாக எனக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டது அப்படி என்று போல் நடந்து கொண்டிருப்பார். ரமதானுடைய கடைசி பத்தில் அவர் நின்று வணங்கிவிட்டு அவருடைய உள்ளத்தில் எண்ணம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் சாதித்து விட்டோம், இறைவனுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து விட்டோம் என்கிற எண்ணத்தில் இருப்பார். ஒரு உம்ராவை அல்லது ஒரு ஹஜ்ஜை செய்து முடித்து விட்டால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு, இன்றையும் சமூகத்தில் பார்க்கலாம், செய்வதையெல்லாம் செய்வோம், கடைசியில் ஒரு ஹஜ்ஜி செய்வோம் அப்படி என்கிற எண்ணத்தில் நிறைய பேர் வாழ்வார்கள். செய்வதெல்லாம் இந்த வாழ்க்கையில் செய்து கொள்வோம், கடைசியில் மரணிப்பதற்கு முன்னால் ஒரு ஹஜ்ஜி செய்து விட்டால் அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் மன்னித்து விடுவான். ஹஜ்ஜுக்கு என்ன கூலி இருக்கிறது, அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருவோம், எனவே பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்கிற எண்ணத்தில் கூட வாழக்கூடிய மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். எனவே உள்ளத்தை சீர் செய்து கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தை பற்றி நல்லெண்ணத்தை நீங்கள் மறந்து விடுங்கள். உள்ளம் எப்பொழுதும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஏவிக்கொண்டே இருக்கும், தவறான விடயங்களை. எனவே தன் உள்ளத்தை பற்றி நல்லெண்ணம் வைக்க அவர் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் மிக பெரும் வழிகட்டவர் அவர்தான். ஏன் காரணம் தெரியுமா? நான் நினைப்பதை எல்லாம் சரி என்று உலகத்தில் வாழ ஆரம்பிப்பார். எனவே இறைவனின் பக்கம் செல்வதை விட்டுவிட்டு உள்ளத்தின் பக்கம் கட்டுப்பட்டு செல்ல ஆரம்பிப்பார். தன் செய்கிற எல்லா தவறுகளுக்கும் வியாக்கியானம் சொல்லுவார். தான் செய்கிற எல்லா நல்லமல்களுக்கும் அவர் ஒரு எண்ணத்தை வைத்து உலகத்தில் வாழ ஆரம்பிப்பார். இந்த வாழ்க்கை உங்களுக்கு என்ன செய்து விடக்கூடாது, வந்து விடக்கூடாது. ரமலானை மிக பூரணமாக முடித்து விட்டேன், மிக பெரும் பாக்கியத்தை அடைந்து விட்டேன் என்கிற எண்ணத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து விடக்கூடாது. ரமலானுக்கு பின்னாலும் அந்த அமலில் நீங்கள் தொடர்ந்து இருக்கிறீர்களா என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அத்வமுஹா வ இன் கல். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்ன தெரியுமா? நீங்கள் குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக வாழ்க்கையில் செய்வது. குறைவாக இருந்தாலும் வாழ்க்கையில் தவறாமல் தொடர்ச்சியாக நீங்கள் செய்வதுதான் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான அமல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது 2வது செய்தி. 3வது, உங்கள் உள்ளத்தை ரமலானுக்கு பின்னால் கொஞ்சம் நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள். ரமலானுக்கு பின்னால் நாட்கள் கழிந்து கொண்டிருக்கிறது, உங்கள் உள்ளத்தில் ஈமானின் நிலை எப்படி இருக்கிறது அப்படி என்பதை நீங்கள் பரிசோதனை செய்து பாருங்கள். நிச்சயம் அது கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் உள்ளத்தில் ஈமானின் நிலை எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஈமான லயஹ்லகு கமா யஹ்லகு ஸௌபு. ஈமான் எப்படி ஆடைகள் இத்து போகுமோ அப்படி இத்து போகக்கூடிய தன்மை இருக்கிறது ஈமானுக்கு. ஆடை பாவித்து பாவித்து பலதாகி இத்து போகிற தன்மை இருக்கிறதோ அப்படி உங்களுடைய உள்ளத்தில் ஈமானும் அப்படி போகிற நிலைமை இருக்கிறது. எனவே உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தஜ்தீதுல் ஈமான் ஒரு அடியானுக்கு மிக முக்கியம். ஜத்தித் ஈமான, உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ரமலானுக்கு பின்னால் என் ஈமான் பலவீனம் அடைகிறதா,
என் உள்ள தொடர்பை நான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என் உள்ளம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்கின்ற ஒரு நிலைமையை நான் ஆராய்ந்து என் ஈமானை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்கிற ஒரு தன்மை ஒரு அடியானுக்கு ரமதானுக்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். ரமதானில் நிறைய ஈமான் புதுப்பிக்கப்பட்டிருக்கும், அமல்களில் நிறைய தொடர்பாக இருந்திருப்பீர்கள். அதனால் அடிக்கடி அமல்களும் நல்ல உபதேசங்களும் அல் குர்ஆன் ஓதுதலும் உங்கள் உள்ளத்தை புதுப்பித்திருக்கும். ரமதானுக்கு பின்னால் நீங்கள் தூரமாகுவதால் உங்கள் உள்ளம் மீண்டும் பாலடைந்த உள்ளமாக மாறுவதற்கு ஆரம்பிக்கும். அடிக்கடி ரமதானில் பழக்கிய இபாதத்துக்களை உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் கொண்டு வந்து உங்கள் உள்ளத்தை புதுப்பிக்கிற, உங்கள் ஈமானை புதுப்பிக்கிற ஒரு பழக்கத்தை ரமதானுக்கு பின்னால் அடியார்களாகிய நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற செய்தி. ஏனென்றால் உள்ளத்தை நீங்கள் அப்படியே விட்டுவிட்டால் உங்கள் உள்ளம் கருமையான உள்ளமாக என்ன செய்துவிடு, மாறிவிடும். உள்ளத்தை நீங்கள் அதன் போக்கில் அப்படியே விட்டு விட்டீர்கள் அப்படி என்றால், கவனிக்காமல் விட்டு விட்டீர்கள் அப்படி என்றால், எப்படி ஒரு பொருளை ஒரு ஆடையை நீங்கள் கவனிக்காமல் விட்டு விடுகிறீர்களோ அது பலதாகி இத்து போகிறதோ அப்படி உங்கள் உள்ளத்தில் ஈமானும் பலதாகி இத்து போகிவிடும். அதை கவனிக்காமல் நீங்கள் இருந்தால் அப்படி என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், வந்து சொல்லுகிறார். உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, என்னிடத்தில் ஒரு நோய் இருக்கிறது, மிக பயங்கரமான நோய் அப்படி என்கிறார். இந்த நோய் மிக பயங்கரமான நோய், நான் என்ன செய்யலாம் அப்படி என்று கேட்கிறார். அப்ப உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், என்ன நோய் அப்படி உன்னிடம் இருக்கக்கூடிய பயங்கரமான அந்த நோய் என்ன அப்படி என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொல்லுகிறார், இன்னி அஜிது கஸ்வதன் ஃபில் கல்பி, என் உள்ளம் அப்படி கருமையாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு எனக்கு வருகிறது, உள்ளம் இறுகி போய் இருப்பது போன்ற ஒரு உணர்வு எனக்கு வருகிறது, இதான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய மிக பயங்கரமான நோய் அப்படி என்கிறார். உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், மிக பயங்கரமான நோய் உன்னிடத்தில் இருக்கிறது, எனவே நான் சொல்லுகிற செய்திகளை நீ செய்து கொள்ள அப்படி என்று விட்டு ஒரு செய்தி சொல்கிறார்கள். முதலாவது, உதில் மர்தா, நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்ல அப்படி என்கிறார்கள். உன் உள்ளம் அப்படி இறுகி இருக்கிறதா, உன் உள்ளம் பாவத்தால் கருமையாகி இறுகியது போன்ற உணர்வை நீ உணர்கிறாயா, முதல் நீ செய் உதில் மர்தா, நோயாளிகள் யாரும் இருந்தால் அவர்களை நலம் விசாரிக்க செல்ல அப்படி என்கிறார்கள். இரண்டாவது சொல்லுகிறார்கள், வத்தபி அல் ஜனாயிஸ, ஜனாசாக்களை பின்துயர் அப்படி என்கிறார்கள். எங்கேயாவது ஜனாசாக்கள் விழுந்து விட்டால் அந்த ஜனாசாவை பின்துயர்ந்து அடக்கம் செய்கிற அளவுக்கு நீ செல் அப்படி என்கிறார்கள். மூன்றாவது சொல்லுகிறார்கள், கபறுகளை தரிசித்துக் கொள் அப்படி என்கிறார்கள். கபறுகளை தரிசித்துக் கொள், மக்பராக்கள் பக்கம் சென்று அதை பார், அதை தரிசித்துக் கொள். இந்த மூன்று செய்திகளை நீ வாழ்க்கையில் செய், உன் உள்ளத்தில் நீ இப்படிப்பட்ட உணர்வை ஏற்படுத்தினால் அப்படி என்கிற செய்தியை சொல்லிவிட்டதன் பின்னால் அந்த மனிதர் கொஞ்ச நாளைக்கு பின்னால் வருகிறார். வந்து அவர் உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொல்கிறார், நான் அஜிது ரிக்கத்தன் ஃபில் கல்ப், என் உள்ளம் மென்மையாகி போனதை உணர்கிறேன் அப்படி என்கிறார். ஒரு இறுகிய உள்ளம் எனக்கு இருந்தது, அது மிக கஷ்டமாக எனக்கு இருந்தது. நீங்கள் சொன்ன அந்த மூன்று செய்திகளையும் என் வாழ்க்கையை நான் கடைபிடித்தேன். அதற்கு பின்னால் என் உள்ளம் ஒரு மென்மையை உணர்ந்தேன், என் உள்ளத்தில் ஒரு மென்மையான தன்மையை நான் உணர்ந்தேன், என் உள்ளம் இறுகிய தனத்திலிருந்து கொஞ்சமாக அப்படி கலைந்து செல்வதை நான் உணர்ந்தேன் அப்படி என்கிற செய்தியை அந்த மனிதர் சொல்லுவதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். எனவே மக்பராவை தரிசனம் செய்வது என்பது, ஒரு நோயாளியை பார்ப்பது என்பது, ஒரு ஜனாசாவை பின்துயர்ந்து செல்வது என்பதெல்லாம் உங்கள் உள்ளத்தை கொஞ்சம் என்ன செய்யும், கொஞ்சம் அது உங்களுடைய அந்த கடுமையிலிருந்து வலுவிளக்க செய்யும். அது மக்பராவை பார்க்கிற நேரத்தில் மரணத்துடைய ஞாபகம் உங்களுக்கு வரும், இதான் கடைசி இடம் என்கிற எண்ணம் வரும். ஒரு ஜனாசாவை பின்துயர்கிற நேரத்தில் மரணத்தை பற்றிய எண்ணம் வரும், மறுமை பற்றிய அச்சம் வரும். இந்த அச்சங்கள் எல்லாம் உங்கள் உள்ளத்தை என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கணத்திலிருந்து, பாவத்தின் வடுவிலிருந்து உங்களை காப்பாற்றி கொண்டு வரும் என்கிற செய்தி உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வழிகாட்டி இருப்பதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ரமதானுக்கு பின்னால் உங்கள் உள்ளம் எப்படி இருக்கிறது அப்படி என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசீலனை செய்து பாருங்கள். இந்த ரமதான், இதற்கு பின்னால் அந்த டைமில் நான் எப்படி இருந்தேன், இப்பொழுது எப்படி இருக்கிறேன், என் உள்ளம் என்ன நிலையில் இருக்கிறது, இதை நான் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு செய்தி. அடுத்தது, அதிகமாக நன்மையின் பக்கம் மீண்டும் விரையுங்கள். நன்மை இருக்கிறது அல்லவா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னலில் ஹஸனத்தின் நூரன் ஃபில் வஜ்ஹி, நன்மையில் நீங்கள் இறைவனுக்காக நன்மை செய்கிற நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிற பிரயோசனத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற நேரத்தில், இன்னலில் ஹஸனத்தின் நூரன் ஃபில் வஜ்ஹி, நன்மை செய்கிற அடியார்களின் முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்கும் என்கிறார். நன்மை செய்கிற அடியார்களின் முகத்தில் ஒரு பிரகாசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். அதே போன்று இன்னொரு செய்தி சொல்லுகிறார்கள், வதியாஅன் ஃபில் கல்பி, அவர் உள்ளத்திலும் ஒரு விதமான பிரகாசம் இருக்கு. அவர் உள்ளமும் எவ்வளவுதான் நெருக்கடிகள் இருந்தாலும் ஒரு அழகான நிம்மதியான ஒரு வாழ்க்கையில் அந்த உள்ளம் என்ன செய்யும், நகர்ந்து கொண்டு செல்லும் என்கிறார். வகூவத்தன் ஃபில் பதன், உடம்பில் ஒரு சக்தி இருக்கும். இறைவனுக்காக நன்மை செய்து வாழ்கிற அடியார்களுக்கு சோர்வு என்ன செய்ய மாட்டாது, வரமாட்டாது. அல்லாஹு தஆலா உடலுக்கு ஒரு சக்தியை கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறார்கள். வஸியாதத்தன் ஃபிர் ரிஸ்கி, அல்லாஹு தஆலா வாழ்வாதாரத்தை அதிகரித்து கொடுப்பான். வமஹப்பத்தன் ஃபீ குலூபில் ஹல்கி,
உலகத்தில் உள்ள மற்ற படைப்பினங்களின் உள்ளத்தில் ஒரு அன்பை உங்கள் மீது அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான். நன்மையில் அல்லாஹு தாலா வைத்திருக்கிற சிறப்பை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். முகம் பிரகாசமாகும், உள்ளத்தில் ஒரு வெளிச்சம் உங்களுக்கு வரும், உங்கள் ரிஸ்க் அதிகரிக்கும் என்கிறார். அதே போன்று உலகத்தில் மற்ற மனிதர்கள் உங்களை நேசிக்கக்கூடிய நிலைமை வரும் என்கிறார். அதே நிலைமை நீங்கள் பாவத்தில் மூழ்கி விட்டீர்கள் அப்படி என்றால் இதற்கு மாற்றமான செய்திகள் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி என்று விட்டு ஒரு செய்தி சொல்கிறார். நீங்கள் பாவம் செய்தால் உங்கள் உள்ளம் இருளாகிவிடும் அப்படி என்கிறார், உள்ளம் கருமையாகிவிடும். இரண்டாவது, உங்கள் உள்ளத்திலும் உங்கள் முகத்திலும் ஒரு விதமான இருட்டு என்ன செய்துவிடும், வந்துவிடும். ஒரு விதமான இருள் உங்கள் உள்ளத்தில் வந்துவிடும். உங்கள் ரிஸ்கை அல்லாஹு தாலா குறைத்து விடுவான். உங்கள் உடம்பு பலம் விழுந்து சோர் விழுந்து என்ன செய்யும் போகும், மனிதர்கள் உங்களை வெறுக்க ஆரம்பிப்பார்கள். பாவம் செய்கிறவர்களை மனிதர்களின் உள்ளத்தில் அல்லாஹு தாலா வெறுப்பை ஏற்படுத்தி விடுவான். எனவே நன்மையும் தீமையும் உங்களுக்கு இப்படிப்பட்ட விளைவுகளை கொண்டு வரும் என்கிற செய்தியை சொல்கிறார். ரமதானில் நன்மை செய்திருப்பீர்கள், இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். அதற்கு பின்னால் இதை அநியாயமாக்குகிற வீணாக்குகிற மனிதர்களாக நீங்கள் ஒரு பொழுதும் ஆகிவிடாதீர்கள் அப்படி என்கிற செய்தி உங்களுக்கு மீண்டும் என்ன செய்கிற ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ரமதானுக்கு பின்னால் தொடர்ச்சியாக செய்த அமல்களில் நிலைத்திருக்கக்கூடிய அடியார்களாக இருங்கள். இன்னும் ஒரு செய்தி, ரமதானில் மட்டும்தான் கியாமுல் லைல் கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். நம் சமூகத்தில் ரமதானில் கியாமுல் லைல் தொழுது 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 ரமதானில் மட்டும்தான் இந்த கியாமுல் லைல் என்கிற தொழுகை இருக்கிறது அப்படின்னு நினைத்து விட்டார்கள். அதிலும் நம் கியாமுல் லைலை கடைசி பத்தில் நிறைய ஆர்வம் ஊட்டுவதால் ரமதானில் கடைசி பத்தில் மட்டும்தான் பின்னிரவில் தொழ வேண்டும் என்கிற எண்ணம் மனிதர்கள் உள்ளத்தில் பதிந்து விட்டது. ரமதானுக்கு பின்னால் இரவில் எழும்பி கியாமுல் லைல் தொழுகிற நபர்களை தேடினால் அரிதிலும் அரிதாகத்தான் இருப்பார்கள். கியாமுல் லைல் என்பது ரமதானில் மட்டும் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸை எடுத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானிலும் ரமதான் அல்லாத காலப்பகுதியிலும் 11 ரக்காத்துகளுக்கான அதிகரிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற செய்தி ஹதீஸிலே வருகிறது. எனவே ரமதான் அல்லாத காலங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் கியாமுல் லைலில் ஈடுபடுவார்கள், தஹஜ்ஜுடைய தொழுகையில் ஈடுபடுவார்கள். எனவே அந்த நேரத்தில் நீங்கள் இரவில் எழும்பி தொழுங்கள், இந்த பழக்கத்தை கொண்டு வாருங்கள். கடைசி பத்தில் சப்புகள் நிறைய மனிதர்களை கண்டோம். அந்த பழக்கத்தை விட்டு விடாதீர்கள். இறைவன் அடிவானத்துக்கு இறங்கி வந்து உங்களிடத்தில் கேட்கக்கூடிய நேரம் கியாமுல் லைல் என்கிற நேரம். அந்த ரமதானில் பழகிய பழக்கத்தை வாழ்க்கையில் முழுமையாக கொண்டு வந்து இரவு நேர தொழுகை வாழ்நாளில் முழுக்க ஒரு அடியானுக்கு இருக்க வேண்டும் என்கிற அந்த பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா தர வேண்டும். வஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரமதானுக்கு பின்னால் நம் உள்ளம் ரமதானில் இருந்தது போன்ற மாற்றத்தோடு பயணிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம் உள்ளத்தை சீர் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த உள்ளம் அது சீர்கட்டு விட்டால் அதற்கு பின்னால் உடம்பில் உள்ள மற்ற அனைத்தும் சீர்கட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த உள்ளம் சீராக இந்த உலகத்தில் இருந்தால், அந்த உள்ளத்தை நீங்கள் சீராக்கி கொண்டால் அதற்கு பின்னால் மற்ற செயற்பாடுகள் அனைத்தும் சீராகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒரு அடியான் தன் உள்ளத்தில் மிக பெரும் கவனம் செலுத்த வேண்டும். அது ரமதானுக்கு பின்னால் மிக கவனமாக அந்த உள்ளத்தை அவன் பராமரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தி அன்பின் இஸ்லாமிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தி சொன்னார்கள், மிக அழகான ஒரு செய்தி. மன் அஸ்லஹ ஜவ்வானியதஹு அஸ்லஹல்லாஹு பர்ரானியதஹு. யார் தன் உள்ளத்தை சீர்படுத்திக் கொள்கிறாரோ, மன் அஸ்லஹ ஜவ்வானியதஹு, யார் தன் உள்ளத்தை சீராக்கி பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறாரோ, அஸ்லஹல்லாஹு பர்ரானியதஹு, அல்லாஹு தஆலா அவரின் வெளிரங்கத்தை முழுமையாக என்ன செய்வான், சீராக்கி விடுவான் என்றார்கள். அப்போ ஒரு அடியான் மிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி தன் உள்ளத்தை அவன் சீர்படுத்தி கொண்டால் அல்லாஹு தஆலா அவன் வெளிரங்கத்தை முழுமையாக சீராக்கி கொள்வான் அப்படி என்கிற செய்தி. அந்த உள்ளம் கருமையாகிவிட்டால் எவ்வளவுதான் உபதேசங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டாலும், எப்படி எந்த ஒரு புற்பூண்டுகளும் முளைப்பதற்கு வாய்ப்பில்லாத பூமியில் தண்ணீரை அள்ளி அள்ளி ஊற்றி புட்களை முளைக்க வைக்க முயற்சிக்கிறோமோ, அப்படித்தான் இறைவனின் அருள் இல்லாமல், இறைவனின் கருணை இல்லாமல், இறைவனின் தொடர்பு இல்லாமல் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய உள்ளம், பாவத்தினால் நிறைந்திருக்கக்கூடிய உள்ளம், அந்த உள்ளத்திற்கு எவ்வளவுதான் நாங்கள் மீண்டும் மீண்டும் அல் குர்ஆனிய வசனங்களையும் ஹதீதுகளையும் எடுத்து கொட்டினாலும் அந்த உள்ளம் என்ன செய்ய மாட்டாது, பயனளிக்க மாட்டாது, அந்த உள்ளத்திற்கு அது பயன் பெற மாட்டாது அப்படி என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். உள்ளத்தை சீர்படுத்துவது ஒரு அடியானுக்கு மிக முக்கியமான கடமை என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் நல்லெண்ணம் வைக்காதீர்கள். நான் நன்றாக வாழ்கிறேன் என்கிற எண்ணத்தை நீங்கள் நினைத்து ஏமாந்து விடாதீர்கள். அந்த எண்ணமும் அந்த குரூரும் உங்களுக்கு ஒரு நாளும் வந்து விடக்கூடாது. என் உள்ளத்தை நான் எப்படியெல்லாம் பண்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு முயற்சி
ஒரு அடியான் கட்டாயம் திரும்ப திரும்ப என்ன செய்ய வேண்டும், செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் முனாஃபிக்குகளை பற்றி சொல்லுகிற நேரத்திலும் இறைவனின் தண்டனை கொடுக்கப்பட்டவர்களை அல்லாஹு தாலா பேசுகிற நேரத்தில் எல்லாம் வஅலா சம்இஹிம் வஅலா அப்சாரிஹிம் வஅலா குலூபிஹிம், அவர்களின் உள்ளங்கள், காதுகள், கண்கள் இவைகளுக்கு முத்திரையிட்டு விட்டோம் என்று அல்லாஹு தாலா பேசுவான். இவைகளை அல்லாஹு தாலா அடைத்து விட்டேன் அப்படி என்று பேசுவான். இது அடைக்கப்பட்டால் அதற்கு பின்னால் எந்த பிரயோசனமும் கிடையாது. அதற்கு பின்னால் எவ்வளவுதான் உபதேசங்கள் சொன்னாலும் அந்த உள்ளம் எடுத்துக்கொள்ள மாட்டாது. அல்லாஹ்வினால் முத்திரையிடப்பட்டால், அல்லாஹு தாலா சில உள்ளங்களுக்கு உதாரணம் சொல்லுகிற நேரத்தில் அந்த உள்ளம் கவிழ்த்து வைக்கப்பட்ட பாத்திரம் போன்று என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். கவிழ்த்து வைக்கப்பட்ட பாத்திரத்தை போன்று எவ்வளவுதான் தண்ணீரை அதை அள்ளி ஊற்றினாலும் அந்த பாத்திரம் அதை வாங்கி கொள்ளாது. ஏனால் கவிழ்க்கப்பட்டு இருக்கிறது. உங்கள் உள்ளம் பாவங்களில் நீங்கள் மீண்டும் மூழ்கி ரமதானுக்கு பின்னால் பாவங்கள் செய்ய செய்ய அந்த உள்ளத்தில் கருப்பு புள்ளிகள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல் நுக்தத்தன் சௌதா, ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு கருப்பு புள்ளி உங்கள் உள்ளத்தில் விழுந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பாவங்கள் செய்ய செய்ய தௌபா இல்லாமல் பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உங்கள் உள்ளம் கருப்பு புள்ளிகளால் நிறைந்து போய்விடும். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியில் சொன்னார்கள், லா யஅரிஃபு மஅரூஃபா வலா யுன்கிரு முன்கரா. அப்படி கருப்பு படிந்த உள்ளங்கள் எது நலவு என்று அறிந்து கொள்ளாது, கெடுதியை கெடுதி என்று அறிந்து கொள்ளாது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தண்டனை அது. எது நல்லது எது கெட்டது என்கிற அறிவில்லாமல் வாழ்வது இருக்கிறது அல்லவா. பாவம் செய்கிற நேரத்தில் அது பாவம் என்கிற உணர்ச்சி இல்லாமல் உலகத்தில் வாழ்வது என்பது இறைவன் ஒரு அடியானுக்கு கொடுத்த ஒரு மிக பெரும் தண்டனை. மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தாலா ஒரு அடியானுக்கு இந்த உலகத்தில் கொடுத்த மிக பெரும் இழிவும் வேதனையும் என்ன தெரியுமா? கஸ்வத்துல் கல்ப். அவன் உள்ளத்தை இப்படி அல்லாஹு தாலா பாவத்தால் இருளாக்கி போடுவது இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிக பெரும் தண்டனை அது. மற்ற தண்டனைகள் சோதனைகளை விட ஒரு அடியானுக்கு இறைவன் கொடுக்கிற மிக பெரும் சோதனையும் தண்டனையும் அந்த உள்ளங்கள் இறைவனை பற்றி சிந்திக்காமல் இந்த உலகத்தில் வாழ ஆரம்பிப்பதுதான் என்கிற செய்தியை மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹு தாலா நரகத்திற்கு அதிகமான மனிதர்கள் படைக்கப்பட்டுள்ளார்கள் அப்படி என்று சொல்லுகிற நேரத்திலும் ஜின்களும் மனிதர்களும் அதிகமாக நரகத்திற்கு படைக்கப்பட்டுள்ளார்கள் என்று பேசுகிற நேரத்தில் கூட லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது சிந்திக்க மாட்டார்கள். அல்லாஹு தாலா அப்படித்தான் அடையாளப்படுத்துகிறான். உள்ளம் இருக்கிறது சிந்திக்க மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா அடையாளப்படுத்துவதை பார்க்கலாம். எனவே உங்கள் உள்ளம் ஒரு பாலடைந்த இறைவனின் நினைவில்லாத இறைவனின் தொடர்பில்லாத உள்ளமாக உங்கள் உள்ளம் ஒரு நாளும் என்ன செய்து விடக்கூடாது, மாறிவிடக்கூடாது. இறைவனோடு ஒரு மிக பெரும் தொடர்போடு வாழுகிற உள்ளமாக அல்லாஹு தாலா உங்கள் உள்ளத்தை மாற்ற வேண்டும் என்கிற செய்தி உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அது இறைவனுடனான தொடர்பு ஒரு அழகிய தொடர்பு. ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கு தான் அந்த தொடர்பு தெரியும். அப்படி வாழக்கூடிய மனிதர்களுக்கு நன்மை செய்து இறைவனை நெருங்கி நெருங்கி ஒரு அடியான் இறைவனை நெருங்குகிற நேரத்தில் அல்லாஹு தாலா அந்த அடியானை இறைநேசனாக எடுத்துக்கொள்வான். அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபர்துகளை செய்து அடியானுக்கு மிக நெருக்கமாகுவான், நஃபிலான வணக்கங்களை செய்து அடியானுக்கு நெருக்கமாகி கொண்டே இருப்பான். எந்த அளவுக்கு என்றால் அவனை நான் நேசிக்கும் வரைக்கும். நான் அவனை நேசித்து விட்டால் அவன் பிடிக்கிற கையாக, அவன் கேட்கிற செவியாக, அவன் பார்க்கிற பார்வையாக நான் மாறிவிடுவேன் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லுவதை பார்க்கலாம். எனவே இந்த நல்லமல்கள் தான் இறைவனுக்கு உங்களை நெருக்கமாக்க வைக்கும், இறைவனுங்களை நேசிக்கக்கூடிய அடியார்களாக உங்களை மாற்றும் என்கிற செய்தியை உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்ளுங்கள். ரமலானில் பழகிய பழக்கங்களை விட்டு விடாதீர்கள். தொழுகையில் பேணிப்பாக இருந்திருப்பீர்கள், தொழுகையில் மிக கவனமாக ரமதானில் இருந்திருப்பீர்கள். அந்த தொழுகையை வாழ்க்கையில் தவற விடாமல் கொண்டு வாருங்கள். ஜமாத்தோடு தொழுங்கள். ரமதானில் எப்படி ஜமாத்தோடு தொழுதீர்களோ அந்த ஜமாத்தோடு தொழுவதற்கு என்ன செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள். கியாமுல் லைலை ஜமாத்தோடு தொழுவதற்கு போராடினீர்கள். அது ஒரு சுன்னத்தான தொழுகையை ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு ஓடி வந்தீர்கள். ரமதானுக்கு பின்னால் ஃபர்லை தவற விட்டு கொண்டு வாழ்ந்து விடாதீர்கள். ஜமாத்தோடு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வாருங்கள். ஆண்கள் தொழுகைக்கு வாருங்கள். வரக்கூடிய பழக்கத்தை மீண்டும் கொண்டு வாருங்கள். ரமதானோடு முடித்து விடாதீர்கள். என்னென்ன நல்ல அமல்கள் ரமதானில் செய்தீர்கள், குர்ஆன் ஓதினீர்கள், திக்ர் செய்தீர்கள், எல்லாவற்றையும் சிந்தனைக்கு மீண்டும் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரமதானில் வாழ்ந்த வாழ்க்கையை போன்ற ஒரு வாழ்க்கையை ஒரு அடியான் வாழ்வதற்கு என்ன செய்யுங்கள், பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். ரமதானில் மட்டும்தான் முஸ்லீம் கிடையாது. மன் கான யஅபுது ரமதான், யாரெல்லாம் ரமதானை வணங்கி கொண்டிருந்தீர்களோ ரமதான் கழிந்து விட்டது. மன் கான யஅபுதுல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், யார் அல்லாஹ்வை ரமதானில் வணங்கினீர்களோ நினைத்துக் கொள்ளுங்கள், அவன் உயிரோடு தான் இருக்கிறான், அவன் மரணிக்க மாட்டான், அவனுக்கு மரணம் கிடையாது, அவன் உலகத்தில் நித்தியமாக இருக்கக்கூடியவன். ரமதானை வணங்கியவர்கள் ரமதானோடு வணக்கத்தை விட்டு விடுவார்கள். ரமதானில் இறைவனை வணங்கியவர்கள் ரமதானுக்கு பின்னாலும் அந்த வணக்கத்தில் தொடர்போடு இருப்பார்கள். நீங்கள் ரமதானை வணங்கியவர்களா அல்லது இறைவனை வணங்கியவர்களா?
ரப்புக்காக வேண்டி ரமதான் நின்றவர்களா, இல்லை ரமதான் என்கிற மாதத்தில் எல்லோரும் நின்றார்கள், சேர்ந்து நான் நின்றேன் என்கிற எண்ணத்தில் இருந்தீர்களா அப்படி என்கிற செய்தி நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். தொழுகை மற்ற இபாதத்துகள் வாழ்க்கையில் தவற விடாதீர்கள். வல்லவன் ரப்புல் ஆலமீன் இந்த அமல்களில் தொடர்ச்சியாக வாழ்வதற்கு, இந்த பள்ளிவாசலோடு தொடர்ச்சியாக தொடர்பு வைத்துக் கொள்வதற்கும், பள்ளிவாசலோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் ரமதானில் வாழ்ந்தது போன்ற வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும். அடுத்த ரமதான் வரைக்கும் அந்த வாழ்க்கையை நான் என்ன செய்ய வேண்டும், கடைபிடித்து அந்த ரமதானை மிகச்சிறந்த ரமதானாக பயன்படுத்துகிற வாய்ப்பை வல்லவன் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. هذا ما عندي والعلم عند الله. ربنا تقبل منا.